ஆப்ஷன் ட்ரேடிங்ல நீங்க நிறைய லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? செபியே சொல்லுது 90% ஆஃப் பீப்புள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒவ்வொரு நாள் ஒர்க் ஆகும், ஒரு நாள் ஒர்க் ஆகாது. பட் இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபிபனாசி லெவலை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோல நாம பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மார்னிங் பேங்க் நிஃப்டியில் ஒரு லெவல் வந்தது. அந்த லெவலை பிரேக் பண்ணாதனால ஒரு செல் சிக்னல் வந்தது. அந்த செல் சிக்னல் தான் இந்த ரேலி நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த லெவலை பிரேக் பண்ண முடியலை. பிரேக் பண்ணால் மட்டும்தான் கால் சைடு போகணும். இல்லை அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஃபார் செல் சிக்னல். இப்போ நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு, மேல் நோக்கி வந்திருக்கு. அதே தான் எங்கே பிங்க் கலர் வருதோ, எங்கே பிங்க் கலர் கேண்டில் வருதோ நீங்கள் அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு கேண்டிலை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பை சிக்னல் வரும், உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். எகெயின் இந்த இடத்துக்கிட்ட ஒரு எடுத்து கொடுக்கும், ஒரு செல் சிக்னல் வருது, இங்கேருந்து எடுத்து கொடுக்கும். ஸோ பிங்க் கலர் லைன் கிட்ட நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு செல் சிக்னல் வரும். அந்த செல் சிக்னல் உங்களுக்கு பெரிய ரேலியை எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு செல் சிக்னல் வந்தது. ஆனால் நீங்கள் நேராக பிங்க் கலர் கேண்டிலில் கொண்டு போய் வச்சிருங்க, ஒரு பை உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஒரு கேண்டில் வருது, இந்த இடத்துக்கிட்ட ஒரு பிங்க் கேண்டில் வருது, இதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ரேலியை எடுத்து கொடுக்கும். இன்னைக்கு ஓவரால் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,400 எடுத்திருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வி வில் டிஸ்கஸ் ஆன் திஸ். நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல். பை பை.